இயேசுவை நம்புவோ பெற்றுவா உள்ளத்தையே எனக்கு நீரே வேண்டும், நீர் வேண்டும், நீரே வேண்டும். இயேசுவே எனக்கு நீரே வேண்டும். பேசும் என்னோடு பேசும் இயேசப்பா என்னோடு பேசும். பேசும் என்னோடு பேசும் இயேசப்பா என்னோடு பேசும். இதயம் திறந்து பேசிட நீர் வேண்டும். இனிய வார்த்தை சொல்லிட நீர் வேண்டும். இதயம் திறந்து பேசிட நீர் வேண்டும். இனிய வார்த்தை சொல்லிட நீ வேண்டும். பேசும் என்னோடு பேசும் இயேசப்பா என்னோடு பேசும். பேசும் என்னோடு பேசும் இயேசப்பா என்னோடு பேசும். எனது நிழலாய் எங்கென்றும் வர வேண்டும். உமது கரமென்னை தேற்றிட நீர் வேண்டும். எனது நிழலாய் என்றென்றும் வர வேண்டும். உமது கரமென்னை தேற்றிட நீ வேண்டும். பேசும் என்னோடு பேசும் இயேசப்பா என்னோடு பேசும். பேசும் என்னோடு பேசும் இயேசப்பா என்னோடு பேசும். உமது அன்பை பொழிந்திட நீர் வேண்டும். உமது கிருபை தேற்றிட நீர் வேண்டும். உமது அன்பை பொழிந்திட நீர் வேண்டும். உமது கிருபை தேற்றிட நீ வேண்டும். பேசும் என்னோடு பேசும் இயேசப்பா என்னோடு பேசும். பேசும் என்னோடு பேசும் இயேசப்பா என்னோடு பேசும். உமது வார்த்தையை தந்திட நீர் வேண்டும். உமது வல்லமை பொழிந்திட நீர் வேண்டும். உமது வார்த்தை பொழிந்திட நீர் வேண்டும். உமது வல்லமை பொழிந்திட நீ வேண்டும். பேசும் என்னோடு பேசும் இயேசப்பா என்னோடு பேசும். பேசும் என்னோடு பேசும் இயேசப்பா என்னோடு பேசும்.
பொழிந்திட நீர் வேண்டும். ஆத்தும ஆதாயம் செய்திட நீர் வேண்டும். ஆவியின் வரங்களை பொழிந்திட நீ வேண்டும். பேசும், என்னோடு பேசும் ஏசப்பா, என்னோடு பேசும். பேசும், என்னோடு பேசும். ஏசப்பா, என்னோடு பேசும். விக்கிரக ஆராதனை விழுந்து போகட்டுமே. ஏஜி சபைகள் எங்கிலும் எழும்பட்டுமே. விக்கிரக ஆராதனை விழுந்து போகட்டுமே. ஏஜி சபைகள் எங்கிலும் எழும்பட்டுமே. பேசும், என்னோடு பேசும் ஏசப்பா, என்னோடு பேசும். பேசும், என்னோடு பேசும் ஏசப்பா, என்னோடு பேசும். சொந்தம் என்று சொல்லி கொள்ள உம்மையன்றி யாரும் இல்ல. சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்ல. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மையன்றி யாரும் இல்ல. சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்ல. இயேசுவே, இயேசுவே, எல்லாம் இயேசுவே. இயேசுவே, இயேசுவே, எல்லாம் இயேசுவே. உம் உதிரத்தினால் நான் மீட்கப்பட்டேன். உம் பாடுகளா நான் பாக்கியம் பெற்றேன். உதிரத்தினால் நான் மீட்கப்பட்டேன். உம் பாடுகளால் நான் பாக்கியம் பெற்றேன். நான் பாக்கியம் பெற்றேன். நான் பாக்கியம் பெற்றேன். சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மையன்றி யாரும் இல்ல. சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்ல. சொந்தமென்று சொல்லிக்கொள்ள உம்மையன்றி யாரும் இல்லை. சொத்து என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்ல. இயேசுவே, இயேசுவே, எல்லாம் இயேசுவே. கைகளை அசைத்து பாடுவோம். இயேசுவே, இயேசுவே, எல்லாம் இயேசுவே. புத்தழும்புகளா நான் சுகமானே. உம் வார்த்தைகளா நான் பலனானே. உம் தழும்புகளா நான் சுகமானே. உம் வார்த்தையினால் நான் பலனானே. நான் பலனானே. நான் பலனானே. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மையன்றி யாரும் இல்ல. என் சொந்தம் என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்ல. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மையன்றி யாரும் இல்ல. சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட
என்று சொல்லிக்கொள்ள உம்மை என்று யாரும் இல்ல. சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்ல. இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே 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 எல்லாம் இயேசுவே 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 எல்லாம் இயேசுவே 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 எல்லாம் இயேசுவே 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 எல்லாம் இயேசுவே. ரபகபதரப சதரகப லோரகலபரப சந்தரபலபரப. ஜீசஸ் ஹalleluya. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹalleluya. பரிசுத்தரே உம்மை துதிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. சொந்தமென்று மேன்மை பாராட்டுவதற்கு இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லை. சொத்து என்று சொல்லிக் கொள்வதற்கு அவரை விட இந்த உலகத்திலே ஒன்றுமே இல்லை. ஹalleluya. எல்லாமே இயேசு எல்லாமே இயேசு. ஹalleluya. அவருக்கு நம்முடைய இருதயத்தில் முதலிடம் கொடுப்போம். ஹalleluya ஹalleluya. கரங்களை தட்டி தேவனை மையப்படுத்தும். இயேசுவே எப்போது நமக்குள்ளே நிறைந்திருக்கட்டும், நிலைத்திருக்கட்டும். ஜீசஸ் ஹalleluya. பரிசுத்தரே உம்மை போற்றுகிறோம், புகழுகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். ஹalleluya. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வேளையிலும் உம்மை நோக்கி பார்க்கிறோம். இந்த ஆராதனையிலே நீர் எங்கள் மேல் அசைவாடி கொண்டிருந்தீர். தேவரே உம்முடைய பரலோகத்தின் மகிமை வந்து இறங்கினபடினால் உம்மை துதிக்கிறோம்ப்பா. மெய்யாகவே எங்கள் பாரங்கள், பாவங்கள், சாபங்கள், நோய்கள் எல்லாவற்றையும் சிலுவையிலே சுமந்து தீர்த்தி நாங்கள் விடுதலையோடு உம்மை ஆராதிக்க, மகிழ்ச்சியோடு உம்மை ஆராதிக்க நீர் எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காய் துதிக்கிறோம். வந்த எல்லா மக்களையும் நீ தனித்தனியாய் சந்தியும், ஆசீர்வதியும். தொடர்ந்து நீர் எங்களை நடத்தும். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். நின்றவண்ணமாய் சங்கீதங்களின் புஸ்தகம் 9ஆம் சங்கீதத்தை நாம் மாறி மாறி வாசிப்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 9ஆம் சங்கீதத்தை நாம் மாறி மாறி வாசிப்போம். கர்த்தாவே, என் முழு இருதயத்தோடும் உம்மை துதிப்பேன், உம்முடைய அதிசயங்களை எல்லாம் விவரிப்பேன். என் சத்துருக்கள் பின்னாக திரும்பும் போது உமது சமூகத்தில் அவர்கள் இடருண்டு அழிந்து போவார்கள். ஜாதிகளை கடிந்து கொண்டு துன்மார்க்கரை அழித்து அவர்கள் நாமத்தை என்றென்றைக்கும் இல்லாதபடி குலைத்து போட்டீர். கர்த்தரோ என்றைக்கும் இருப்பார், தம்முடைய சிங்காசனத்தை நியாய தீர்ப்புக்கு ஆயத்தம் பண்ணினார். சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர், நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர். சீயோனில் வாசமாயிருக்கிற கர்த்தரை கீர்த்தனம் பண்ணி அவர் செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே அறிவியுங்கள். மரண வாசல்களில் இருந்து என்னை தூக்கி விடுகிற கர்த்தாவே, நான் உம்முடைய துதிகளை எல்லாம் சீயோன் குமாரத்தின் வாசல்களில் விவரித்து உம்முடைய ரட்சிப்பினால் களிகூறும்படிக்கு ஜாதிகள் தாங்கள் வெட்டின குழியில் தாங்களே விழுந்தார்கள், அவர்கள் மறைவாய் வைத்த வலையில் அவர்களுடைய காலே அகப்பட்டு கொண்டது. துன்மார்க்கரும் தேவனை மறக்கிற எல்லா ஜாதிகளும் நரகத்திலே தள்ளப்படுவார்கள். எழுந்தருளும் கர்த்தாவே, மனுஷன் பலன் கொள்ளாதபடி செய்யும் ஜாதிகள் உம்முடைய சமூகத்தில் நியாயம் தீர்க்கப்படுவார்கள்.
கண்களை மூடி தேவனை மகிமைப்படுத்துவோமா? ஹalleluya. சோத்திரம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya. அவரை அதிகமாய் தேடி அவரை பற்றிக் கொள்ளும்படியாய். ஹalleluya, ஹalleluya. சோத்திரம் ஆண்டவரே. பரிசுத்த பிதாவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த பரிசுத்த நாளில் உம்முடைய சமூகத்தில் கூடி உம்மை பாடி மகிமைப்படுத்தும்படியாய், ஆராதிக்கும்படியாய், தொழுது கொள்ளும்படியாய் கர்த்தர் தந்த மகாபெரிய கிருபைக்காய் உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே சோத்திரம் ஆண்டவரே. சபையாய் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் நீர் கிருபை செய்தீரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே சோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே நீர் இன்றைக்கு கர்த்தாவே சோத்திரம் ஆண்டவரே, உம்முடைய தீர்க்கதரிசிகள் மூலம் கர்த்தாவே சோத்திரம் ஆண்டவரே, அன்றைக்கு பேசினது போல இன்றைக்கு கர்த்தாவே சோத்திரம் ஆண்டவரே. ஓ தீர்க்க தரிசனம் கர்த்தாவே சோத்திரம் ஆண்டவரே, தரிசனத்தின் மூலம் வெளிப்படுத்தல்களையும் கர்த்தாவே சோத்திரம், சொப்பனத்தின் மூலம் பேசுகிற சர்வ வல்லமையுள்ள தேவன் கர்த்தாவே சோத்திரம், இன்றைக்கும் நீர் இன்றைக்கு பேசி உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்துகிறமைக்காக நன்றி ஆண்டவரே. மதிகேடை கர்த்தாவே சோத்திரம் சபையிலிருந்து அகற்றி போட்டு கர்த்தாவே சோத்திரம், ஒவ்வொருவர் கர்த்தாவே சோத்திரம் எழுந்து பிரகாசிக்கும்படியாய் கர்த்தர் இன்றைக்கு நீர் கர்த்தாவே சோத்திரம் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை அனுப்பி கர்த்தாவே சோத்திரம் குணமாக்குகிற சர்வ வல்லமையுள்ள தேவன், நீர் குணப்படுத்தி கர்த்தாவே சீர்படுத்தி செம்மைப்படுத்துகிற தேவன், இன்றைக்கு அப்படி செய்கிறமைக்காக நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம், இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சோத்திரம். ஹல்லேலூயா. இந்த வேளையிலும் நாம் கர்த்தருக்காக கொடுக்கிற நேரம், கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாக நம்முடைய தசபாகங்கள் காணிக்கைகளை உண்மையாக செலுத்துவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமை கலங்காதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமை கலங்காதே. அவர் நல்லவரே என்றும் வல்லவரே, நன்மைகள் குறையாதே. அவர் நல்லவரே என்றும் வல்லவரே, நன்மைகள் குறையாதே. அந்த
சர்வ வல்லமையுள்ள தேவனே, எங்களை நேசித்து எங்களுக்காக ஜீவனை கொடுத்தவரே, உம்மை நோக்கி பார்க்கிறோம். எங்களுக்கு ஒத்தாசை வரும் பர்வதமே, ஏற்ற வேளையிலே சகாயம் செய்யக்கூடிய தேவனே, உம்மையே நோக்கி பார்க்கிறோம். வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று தாவீதைப் போல நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வேளையிலும் உம்முடைய சேவைக்காக கொடுத்த மக்களை ஆசீர்வதியும். இத்தேவைகளெல்லாம் சந்தி ஆண்டவரே. எல்லா நன்மையான ஈவுகளையும் பரத்திலிருந்து தாராளமாய் கட்டளையிடும்படி ஜெபிக்கிறோம்ப்பா. ஒவ்வொருவருக்கு நல்ல சுகத்தை கொடும், ஆரோக்கியத்தை கொடும், பாதுகாப்பை கட்டளையிடும். வர முடியாமல் தடைப்பட்டவளை சந்தி ஆண்டவரே. ஒவ்வொருவரும் நல்ல சுகத்தோடு பலத்தோடு உம்முடைய சன்னிதானத்தில் வந்து உம்மை பாடி துதிக்க, உம்மை ஆராதிக்க கர்த்தர் கிருபை செய்யணும் ஐயா. ஸ்தோத்திரம். சபையிலே பரீட்சை எழுதுகிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை கொடும் ஆண்டவரே. அவளுக்கு விசேஷித்த கிருபைகளை கொடும், தைரியத்தை கொடும். நல்ல முறையிலே படித்து தேர்ச்சி அடைய தெய்வீக ஞானத்தால் நீர் கட்டளையிடும். நல்ல ஞாபக சக்தியை கொடும் ஐயா. நல்ல விசுவாசத்தை கொடும். பிள்ளைகளை ஆசீர்வதியும். தொடர்ந்து நீர் எங்களை நடத்தும். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிள்ளைகள் மிஷனரி காணிக்கை இப்பொழுது எடுக்கப்படும். அப்பொழுது ஒரு பாடல் படிப்பார். ஒரு தாய் தேற்றுவது போ என் நேசர்
அல்லேலூயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வேளையிலும் மிஷனரி ஊழியங்களுக்காய் கொடுத்த ஒவ்வொரு காணிக்கைகளையும் கர்த்தர் ஆசீர்வதித்து அங்கீகரிக்க வேண்டும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கொடுத்த ஒவ்வொரு கரங்களையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. மிஷனரி ஊழியங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மிஷனரி ஊழியங்களை கர்த்தர் நீர் ஆசீர்வதியும், எல்லா தேவைகளையும் சந்தியும் ஆண்டவரே. அவர்களை வல்லமையாய் பயன்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். தொடர்ந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. இந்த நாளிலும் முதல் முறையாக வந்த யாராவது இருக்கிறீர்களா? உங்கள் கரங்களை உயர்த்துங்கள். ஸ்தோத்திரம். மாலை கூட்டம், புதன்கிழமை பைபிள் ஸ்டடி, சனிக்கிழமை உபவாச ஜெபம், தினந்தோறும் காலை 5 மணிக்கு விசேஷித்த ஜெபம் நடைபெறுகிறது. ஆகவே காலை ஜெபத்தில் நீங்கள் வந்து பங்கெடுக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மோகன் சேர் வாங்குவதற்காக 10,000 ரூபாய் கொடுத்தார். சேர் வாங்கி போட கர்த்தர் உதவி செய்தார். அவரையும் அவருடைய குடும்பத்தையும் கர்த்தர் அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஒவ்வொரு வாரமும் காலை ஆராதனை 9:30 மணிக்கு ஆரம்பிக்கிறது. சரியான நேரத்திலே நீங்கள் பங்கெடுத்தால் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். மாலை கூட்டம், அதுபோல் இரவு கூட்டத்திலேயும் நீங்கள் வந்து பங்கெடுக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வெள்ளிக்கிழமை தோறும் காலை 7:30 மணிக்கு நம்முடைய டிவி நிகழ்ச்சி, மாலை 7 மணிக்கு நம்முடைய வாலிபர் கூட்டம் நடைபெறும். எல்லா கூட்டங்களையும் நீங்கள் வந்து பங்கெடுக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அல்லேலூயா. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். லூக்கா முதல்ல படிங்க. லூக்கா 10:27. உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு பலத்தோடும் உன் முழு சிந்தையோடும் அன்பு கூர்ந்து உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று எழுதியிருக்கிறது என்றான். தகப்பனையாவது தாயையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. கண்களை மூடி ஜெபிப்போம். கர்த்தாவே, இந்த வேத பகுதி எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். எங்களுக்கு தேவையான வார்த்தைகளை தந்து எங்களை பலப்படுத்தும். உம்முடைய ராட்சியத்துக்கு எங்களை ஆயத்தப்படுத்தும். அடியானை மறைத்து உம்முடைய நாமத்தை மையப்படுத்தணும். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கரங்களை வெற்றி வர அல்லேலூயா சொல்வோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வேத பகுதியிலே இயேசு கிறிஸ்துவிடத்தில் வந்து நியாயசாஸ்திரி இந்த கேள்வி கேட்குறான். நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நான் என்ன செய்யணும்? உன் தேவனாய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடு, முழு பலத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு சிந்தனையோடு நீ அன்பு கூறுவாயாக. உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. தேவனிடத்தில் அதிகமாக முழு இருதயத்தோடு அன்பு கூற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். கரங்களை வைத்து வரலையா சொல்லுவோம். இந்த ஒரே வசனத்தில் 10 கற்பனைகள், நியாயப்பிரமாணங்கள் எல்லாமே அடங்கி இருக்கிறது. அல்லேலூயா. ஒரு மனுஷன் தேவனிடத்தில் உண்மையாக அன்பு கூர்ந்தா எல்லாமே சரியாயிடும். உலகத்தை உண்டாக்கின தேவன், சர்வ வல்லமையுள்ள தேவன், நம்மை ரட்சித்து ஜீவனை கொடுத்து உயிர்த்தெழுந்த இரட்சகர், நமக்காக ஒரு ராட்சியத்தை ஆயத்தம் பண்ணி நம்மை சேர்த்துக்கொள்ள சீக்கிரம் வரப்போகிறார். அல்லேலூயா.
ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட ஒரு தேவனை நாம் ஆராதிப்பது, அவரிடத்தில் அன்பு வைப்பது நமக்கு கிடைத்த ஒரு பெரிய ஸ்லாக்கியம். இந்த உலகத்தில் கடவுள் என்று நினைத்து கொண்டு எத்தனை விக்கிரகங்களை மனிதன் ஆராதித்து வருகிறான், பணிந்து கொள்ளுகிறான், தொழுது கொள்ளுகிறான், அதுக்கு காணிக்கைகளை படைக்கிறான், அதை சுற்றி சுற்றி வருகிறான். இப்படியாக இந்த உலகத்தில் நாம் எங்கும் பார்க்கிறோம். இந்த நாட்களிலே நம்முடைய தேசத்தில் மட்டும் விக்கிரக ஆராதனை வேகமாக பரவி வருகிறது. எங்கு பார்த்தாலும் விக்கிரக ஆராதனை. அதுக்கு பிறகு என்ன அடுத்த பாவம் என்னன்னா, மதுவான கடைகள், சினிமா, இன்னும் எத்தனையோ பாவங்கள் அதிகமாக பரவி வருகிற இந்த நாட்களிலே உண்மையான தேவன், உலகத்தை உண்டாக்கின தேவன், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஒருவன் அறிந்து அவரிடத்தில் அன்பு கூர்ந்து அவருக்கு ஆராதனை செய்தார், உலகத்தில் அவன் மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டவன். அல்லேலூயா. ஒரு மனிதனுடைய அவயவங்களிலே மிகவும் முக்கியமான அவயவம் இருதயம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நம்ம எல்லாருக்கும் தெரியுது, மிக முக்கியமான அவயவம் மாத்திரமல்ல, மனிதனை சரியானபடி இயக்கக்கூடியது. அதே நேரம் மனிதனை தீமையான வழிகளிலும் நடத்தக்கூடியது. எல்லாவற்றை பார்க்கிலும் மகா கேடுள்ளது, திருக்குள்ளது என்ன? இந்த இருதயம். ஆகவே மனிதன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தர் என்ன செய்கிறாரு? நம்முடைய இருதயத்தை பார்க்கிறார். அப்படிப்பட்ட தேவன். இருதயத்தை சோதித்து அறிந்து கொண்டால் போதும், அவன் எப்படிப்பட்டவன் என்பதை அறிந்து கொள்ளலாம். நம்முடைய இருதயத்தை நாம் சோதித்து அறிந்து கொண்டால் தெரியும் நம்முடைய நிலைமை எப்படி இருக்கிறது. ஆகவே இந்த இருதயத்தை குறித்து ரொம்ப கவனமாக இருக்கணும். அதனால தான் இயேசு கிறிஸ்து சொன்னார், மகனே மகளே, உன் இருதயத்தை எனக்குத்தா. இன்றைக்கும் மனிதர்கள் கடவுளுக்கு அங்க பிரதிஷ்டையெல்லாம் செய்கிறாங்க இல்லையா? தனக்குண்டான எல்லாவற்றையும் கொடுக்குறான், கீழே ஊரெலாம் என்னெல்லாமோ செய்கிறான், தீக்கு மேலே நடக்கிறான், ஏதோ நடக்கிறான், குப்பையிலேயாவது நடந்து போகிறான்னு வைங்களாம். இதெல்லாம் எதுக்காக செய்கிறான்? கடவுளை பிரியப்படுத்துறது. அதில் கடவுள் நமக்கு பிரியமாக இருக்கார். ஆனால் கர்த்தர் என்ன விரும்புகிறார் என்றா, இந்த உலகத்தில் உள்ள எல்லாவற்றை காட்டிலும் நாம் கர்த்தரிடத்தில், தேவனிடத்தில், நம்மை சிருஷ்டிகர்த்தாவாகிய தேவனிடத்தில் என்ன செய்யணும்? சொல்லுங்க, வாயை திறக்க மாட்டேன். அன்பு கூறணும், அன்பு கூறணும். அன்பு இல்லாதபடி நாம் செய்கிற காரியங்கள் எல்லாம் வீணா போகும். ஆராதனை வீண், ஜெபம் வீண், எல்லாம் பாட்டு வீண், எல்லாமே வீணா போகும். ஆகவே ஆண்டவர் நம்ம பார்க்கும்போது நம்முடைய இருதயத்தில் உண்மையான அன்பு, தேவ அன்பு இருக்குதா என்பதை பார்க்கிறார். சிலருக்கு இந்த உலகத்தில் தான் அதிகமான அன்பு இருக்கும். உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஏன்னா உலகத்தில் ஒருத்தன் அன்பு கூர்ந்தால் அவனுக்கு பிதாவினிடத்தில் அன்பு இல்லை. இந்த உலகத்தை அதிகமாக, உலகத்தில் உள்ளவைகளை அதிகமாக நேசிக்கிறதுனால தான் ஆராதனைக்கு சரியான நேரம் வர முடியல. ஏன்னா அங்கே இழுக்குது. இந்த உலகத்தில் உள்ள எல்லாவற்றை காட்டிலும் கர்த்தரை அதிகமாக நேசிக்கணும். இயேசு சொன்னார், என்னை விட இந்த உலகத்தில் தாய், தகப்பன், புருஷன், மனைவி, பிள்ளைகள், ஆஸ்தி, சொத்து, ஐஸ்வர்யம், பணம், பொருள், இதில் அன்பு கூறாதிருங்கள். அன்பு கூர்ந்தால் அவன் எனக்கு சீசனாக இருக்க முடியாது. அவருக்கு சீசராக இருக்க வேண்டுமானால், அவரை உண்மையாக பின்பற்ற வேண்டுமானால் இதையெல்லாம் என்ன செய்யணும்?
வெறுக்க வேண்டும், விட வேண்டும். ஆகவேதான் இந்த உலகத்தில் உள்ள எல்லாவற்றை விட நம்முடைய தேவனை, சிருஷ்டிகர்த்தாவாகிய தேவனை அதிகமாக நேசிக்கணும். நேசித்தா இந்த உலகத்தை வெறுப்பது ரொம்ப எளிது. சில உலகத்தை விட முடியல, இந்த உலகத்தில் உள்ளவைகளை விட முடியல, வெறுக்க முடியல, மறக்க முடியல. அது இருதயத்தில் வந்து இருந்துக்கிட்டு அதே நினைச்சுக்கிட்டு இருந்தா அது பிறகு என்ன ஆகும்? விக்கிரகமாக மாறி. எசேக்கியேல்ல சொல்லும்போது நரகலான விக்கிரகங்களை இருதயத்தில் நாட்டி வைத்திருக்கிறார்கள். இருதயத்தில் என்ன இருக்குது? விக்கிரகம். இதைத்தான் எசேக்கியேல் ஒரு பெரிய பாவமாக கண்டான். இன்றைக்கு விக்கிரகம்னா என்ன? ஆண்டவரை விட இந்த உலகத்தில் எதை அதிகமாக நேசிக்கிறீர்களோ அதுதான் விக்கிரகம். ஆண்டவரை விட இந்த உலகத்தில் எதை அதிகமாக நம்பிக்கொண்டிருக்கிறீர்களோ அதுதான் விக்கிரகம். ஆகவே இந்த உலகத்துக்கு, உலகத்தில் உள்ளவைகளுக்கு, மனிதர்களுக்கு, பொருள், பணம், இதுக்கு முக்கியத்துவம் கூடாம இயேசு கிறிஸ்துவுக்கு முதல் இடம் கொடுக்கணும், முக்கியத்துவம் கொடுக்கணும். கரங்களை வெற்றி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஸ்தோத்திரம். கடமைக்காக ஒரு ஆராதனை இல்லை, தேவனுடைய சித்தத்தின்படி நாம் ஆராதனை செய்யணும். அல்லேலூயா. அன்பு, பரிசுத்தாவியின் தேவ அன்பு. ரோமர் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவனுடைய அன்பு நம்முடைய உள்ளத்தில் ஊற்றப்பட்டு இருக்கிறபடினால் இந்த நம்பிக்கை என்ன செய்யாது? வெட்கப்படுத்தாது. இல்லை, வெட்கப்பட்டு போறாங்க. ஏன்? இந்த பரிசுத்த ஆவியின் அன்பு நிறைவாக இல்லை. இந்த அன்பு நிறைந்து வரும் பொழுது குறைவானது என்ன செய்யும்? உங்க வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகள் நீங்க வேண்டுமா? நிறைவானது வரும் பொழுது குறைவானது ஒளிந்து போகும். நிறைவானது என்ன? பரிசுத்த ஆவியின் அன்பு நம்முடைய உள்ளத்தை நிரப்புகிற வேளையில நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகள் எல்லாம் அகன்று போகும், மாறி போகும். அல்லேலூயா. அப்படியானால் எப்போதும் தேவ அன்பினால் நம்முடைய உள்ளம் நிறைந்திருக்கணும். கொஞ்சம் குறைஞ்சாலும் உலகம் வந்துடும். பிசாசு கொஞ்சம் இடம் கிடைக்குமான்னு பார்க்குறான். உங்கள் இருதயத்தில் பார்க்குறான். இடைவெளி இருக்கா? ஏதாவது கேப் இருக்கா? ஏதாவது காலி இடம் இருக்கா? அங்கே யார் வந்துடுவா? பிசாசு கொண்டு வந்துடும். வீணான சிந்தனைகளை கொண்டு வருவான். உலகத்தின் ஆசைகள், இச்சைகளை எங்கே கொண்டு வந்துடுவான்? எங்கே கொண்டு வருவான்? இருதயத்தில் கொண்டு வருவான். ஆகவே எப்போது நம்முடைய உள்ளம் தேவ அன்பினால் நிறைந்திருக்கணும். கரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அன்பினால் நிறைந்து கர்த்தரை சேவிக்கணும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கவலை, துக்கம், வேதனை, வியாதி, துன்பம் இதெல்லாம் எதனால வருது? கவலை. விசுவாசிகளுக்கு கவலை. பிறகு என்ன? குழப்பம் வருது, ஏமாற்றம் வருது, தோல்வி வருது. இதெல்லாம் எதனால? வியாதி வருது, பலகீனம் வருது. அன்பு குறைவினால தான். அன்பு குறைந்திருக்குமானா இதெல்லாம் உள்ள வந்துடும். ஆகவே முழு இருதயத்தோடு தேவனிடத்தில் அன்பு கூற வேண்டும். முழு இருதயத்தையும் அவர் கேட்கிறார். முழு இருதயத்தையும் கேட்கிறார். முதல்ல அதைத்தான் கொடுக்கணும் ஆண்டவர். அந்த முழு இருதயம் கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தா இந்த இருதயத்தில் வந்து அவர் வாசம் பண்றாரு, நம்ம வழி நடத்துறாரு. இந்த இருதயத்தில் நிரந்தரமாக அவர் உள்ள வந்துட்டாருன்னா வேற அங்க ஒண்ணுக்குமே இடம் இல்லை. கவலை, துக்கம், வியாதி, துன்பம், குழப்பமே இல்லை. எப்போதும் சந்தோஷமாக இருக்க வேண்டுமானால் ஒரே ஒரு வழிதான் இருக்குது. அது என்ன? இந்த ஆவியானவர் நமக்குள்ளே நிரந்தரமாக
வந்து வாசம் பண்ணணும். வாசம் பண்ணினா குழப்பமே இல்லை. நிரந்தரமாக உங்கள் உள்ளத்தில் வந்து வாசம் பண்ணும்போது உங்கள் முகத்தை பார்த்தோன்னு தெரியும். எல்லாம் கவனிங்க.